ஹாய் எவ்ரிவன். பிறந்த குழந்தைகள் நம்ம அந்த தொப்புள் கொடிக்கு எப்படி நம்ம கேர் கொடுக்கணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ. ஸோ இந்த தொப்புள் கொடி அப்படின்னா என்ன? அந்த தொப்புள் கொடியில தான் மதர் பிளசண்டாலேருந்து பேபிக்கு பிளட் சப்ளை வரும். ஸோ இது பேபி பிறந்த பிறகு இதை நம்ம கிளாம்ப் பண்ணிடுவோம். அண்ட் அந்த இடத்துல யூஸ்வலி கொஞ்சம் ஓப்பனாக இருக்கும். அந்த கிளாம்ப் பண்ணியிருக்க இடத்துக்கு மேலே கொஞ்சம் ஓப்பனாக இருக்கும். இந்த ஏரியாவை நம்ம எதுவுமே மிஸ்ஹேண்டிலே பண்ணக்கூடாது. யூஸ்வலி வித்தின் 7 days இல்லை 20 daysக்குள்ள இந்த தொப்புள் கொடி தன்னால் ட்ரை ஆகி அதுவே விழுந்துடும். ஸோ இந்த தொப்புள் கொடி விழுற வரைக்கும் நீங்கள் உங்கள் பேபிக்கு ஸ்பஞ்ச் பாத் தான் கொடுக்கணும். அதை நம்ம டப்லையோ இல்லை நம்ம கால் மேலே போட்டு நிறைய தண்ணி அந்த இடத்துல படாமல் கண்டிப்பாக பார்த்துக்கணும். தொப்புள் கொடி விழுந்த பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக பேபிக்கு பேதிங் பண்ணலாம், டெய்லி பண்ணலாம். ஸோ இந்த தொப்புள் கொடியில் என்ன ப்ராப்ளம் வரல அப்படின்னு கேட்டிங்கன்னா, சம்டைம்ஸ் லைட்டாக கொஞ்சம் பிளட் ஸ்டெயின்டாக டிஸ்சார்ஜ் வரலாம், இல்லை லைட் ஒயிட்டிஷ் கலரில் டிஸ்சார்ஜ் வரலாம். இந்த மாதிரி கம்மியாக டிஸ்சார்ஜ் வருது, திரும்ப அதுவே ட்ரை ஆகிடுதுன்னா நம்ம அதுக்கு எதுவுமே பண்ண தேவையில்லை. பட் சம்டைம்ஸ் இங்கே ரெட்டாக இருக்குது, இல்லை அந்த இடம் வீங்குது அப்படின்னா அப்போது நீங்கள் கண்டிப்பாக இதை டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நிறைய பேர் நம்ம டயாப்பரோ நாப்பி கட்டுவோம் பேபிக்கு. ஸோ அந்த நாப்பியோட டைப் பண்ணுற இடம் இல்லை டயாப்பரோட எலாஸ்டிக் பேண்ட் அந்த தொப்புள் கொடியில் படாமல் பார்த்துக்கோங்க. அதனால கீழே நம்ம ஃபோல்ட் பண்ணி வச்சோன்னா தட் இஸ் ஆல்வேஸ் பெஸ்ட் ஃபார் த பேபி. அதே மாதிரி இந்த தொப்புள் கொடி இருக்கிற இடத்துல நீங்கள் அது விழறதுக்கு முன்னாடி தண்ணி படக்கூடாது, அது மேலே எண்ணெய் எல்லாம் அப்ளை பண்ணக்கூடாது. அண்ட் எனி ஃபார்ம் ஆஃப் ஆன்டிசெப்டிக் லைக் ஆல்கஹால் இதெல்லாம் நீங்களாக எதுவுமே பண்ணாதீங்க. உங்கள் டாக்டர் என்ன சொல்கிறாங்க, அங்கே இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா தான் அதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். அதர்வைஸ் இட் வில் ஜஸ்ட் ஃபால் ஆஃப் பை இட் செல்ஃப். தேங்க்யூ ஸோ மச்.